எர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ஊஞ்சல் ஆடினா உடம்பு குறையும்னு எங்க சித்தப்பா சொன்னார். அப்படியா? உங்க சித்தப்பா என்ன பண்றாரு? அவரு என்ன ஊஞ்சல் வியாபாரம் பண்றாரு. அது சரி. ஆமா, எங்க சித்தப்பா எது சொன்னாலும் சரியாத்தான் இருக்கும். அது இருக்கட்டும். டே, இப்படி கேமரா புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு என்ன இதை தூக்கி உட்கார வைக்கலாம்லடா. எது? உன்ன நான் உட்கார வைக்கிறதா? ஒரு வேலையை செஞ்சிடாத, இப்படி உட்கார்ந்தே கடை மொபைல புடிச்சுக்கிட்டு. சரி, நான் ஊருக்குள்ள போய் ஆள் வேற கூப்பிட்டு வரேன். இதுல இன்னைக்கு உட்கார்ந்து ஆடி உடம்பு குறைக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஒல்லி பெல்லி ஜெல்லி பெல்லி மல்லி. இவருக்கிட்ட ஹெல்ப் கேட்போம். அங்கிள், அங்கிள். யார் இது? எது? நான் உனக்கு அங்கிளா? ஆமா அங்கிள், ஹேர் எல்லாம் நரைச்சு போயிட்டனால தானே ஹென்னா போட்டிருக்கீங்க. அதான் உடம்பெல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. கால கதல கடுப்ப கிளப்பிட்டு போடாடே. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ், எனக்கு ஊஞ்சல்ல உட்காரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எது? ஊஞ்சல்ல உட்காரணும்? கொய்யம் ஒன்ன இன்னைக்கு. நான் என்ன கேட்டேன் அங்கிள் இவ்ளோ கோவப்படுறாரு? மம்மி, இது என்னது? ஆடாம இரு, இப்படி போட்டா அழகா இருக்கும். அழகா? ஆல்ரெடி அழகா இருக்க எனக்கு எக்ஸசரிஸ் எதுக்கு? என் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நான் சிரிச்சேனா அப்படியே ஸ்னேகா மாதிரி இருப்பேன். அப்படியா? எங்க சிரி பாப்போம். ஓகே, ரெடியா? ரெடி. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. கொஞ்சம் தள்ளு. இவனுங்களை நிறுத்த சொல்றா. செம்ம காண்டாவது. நீ சொல்லு, நீ சொன்னாதான் கேட்பாங்க. இப்ப காண்டாகி என்ன பண்ண? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல. அவனுங்க செஸ் விளையாட தெரியுமான்னு கேட்கும்போதே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு போய் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் ஷூ போட்டு வரேன்னா அதான் வச்சு செய்யறானுங்க. அப்ப நிஜமாவே ஷூ தேவையில்லையா? ஷூவை வச்சு எப்படிடா விளையாட முடியும்? பிளட்டி ஃபுல். அதுக்கு பேட்டும் பாலும் தான் தேவை. ஜாலி 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 ஜாலி. கண்டுபிடி என்ன கண்டுபிடி, எங்க இருக்கேன்னு கண்டுபிடி. இந்த இடத்தை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ரெக்கார்டிங் வேற. இதையெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங்லே கட் பண்ணும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சோம், டெய்லி மொபைல் எடுத்துட்டு வந்து அதை பண்ணு இதை பண்ணு நம்மள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம இங்கே உட்கார்ந்துருவோம். 7 கழுத வயசாயிடுச்சு, இப்ப என்னோட ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாமா, வெளியே வா, சாப்பாடு போடு. உன் மொபைல் இந்நேரம் சார்ஜ் ஆயிருக்கும். போ, அதை போய் நோண்டு. பாத்துட்டேன். வா வா வா, சீக்கிரம் சொல்லு. அட இருடா, மூச்சு வாங்குது. கன்ஃபார்ம் தான். ஒரு ரோல் நம்பர் 22 தானே? நீ ஃபெயில் ஆயிட்ட. ஹோலி கோட். அப்போ 26? அது எப்படி? ஒரு ஆப்பிளுக்கு ஒருத்தரோட மார்க்கு தான் சொல்ல முடியும். அடுத்தவனோட மார்க்கு தெரியணும்னா மாடல் நம்பரை வாங்கி தரணும். ஓ மார்க்கு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா திராட்சை வாங்கி தரணும். இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கு. எல்கேஜி டீச்சர் வீட்டு ஆட்டுக்குட்டினா சும்மாவா? சரி, அப்ப நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் எடுத்து வரேன். சரி. டேய், அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் முட்டை பப்ஸ் மறந்துடாத. ஆஹா, மத்தனா நாட்டுக்கோழியா ஃபிஷ்ஷான்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டுக்கால் சூப்பா இருக்குமோ? என்ன வாசமே வரக்கூடாதுன்னு ஏதோ சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருப்பாங்க போலயே. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? டேய், என்னடா அது? ஆடி மாசம் இல்ல, அதான் கூழ் ஊத்திருக்கேன். அட பாவிங்களா, அது எப்படிடா? ஒரு கட்சி எந்த சேனல்ல பார்த்தாலும் 0லயே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னா தலைவரோட ஓட் பாக்ஸே திருடி இருப்பானுங்க, இல்லன்னா இனிமேல் தான் எண்ணுவாங்களா இருக்கும். நம்ம சீமானுக்கு வந்த சோதனை. ஆமா, அது இருக்கட்டும். நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? பேசாம போவியா? நானே எப்ப சின்னம்மா ஓட்ட எண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ருஸ்ஸா ஃபீல் பண்றான். உன் தலைவரோட போட்டோவாது நாள் ஃபுல்லா டிவில இருந்தது. சின்னம்மா போட்டோவே காட்டல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் ஹோம்வொர்க் செஞ்சாச்சா? சார், நான் நேத்தே அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க செக் பண்ணீங்களா? ஆமா சார், நானும் தான். எஸ் சார். வெரி குட் கேர்ள்ஸ். எங்க பாய் சைட்ல இருந்து சத்தத்தையே காணோம்.
பீரியட் முடியும் போது கொடுத்ததெல்லாம் இவ்ளோ பக்காவா ஞாபகம் வச்சிருக்கானே. இதுல இவ்வளவு வேற. என்ன ஹோம்ஒர்க்னு தெரிஞ்சா கூட டக்குன்னு எழுதிடலாம். ஹோம்ஒர்க்கு என்ன ஞாபகமே வர மாட்டேங்குதே. என்னத்தை கொடுத்து தொலைஞ்சான்? சார், நான் மத்த பாய்ஸ போல இல்ல. ஹோம்ஒர்க் ஃபுல்லா நேத்து நைட்டே முடிச்சிட்டேன். பட் மறந்து வீட்லயே வச்சிட்டேன் சார். அப்படிங்க அதோட சார் இப்ப எங்க இருக்கீங்க? வீட்ல தான் சார். பிளட்டி ராஸ்கல், பிச்சு புழுவ பிச்சு. கிளாஸ்ல குடுக்குற அதே ரீசனை ஆன்லைன் கிளாஸ்லயும் குடுக்குறியா? வீட்ல இருந்தா ஏன் வெளியே போகாம இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்கிறாங்க. சரின்னு வெளியே போயிட்டு வந்தா எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேங்கிறாங்க. போர் அடிக்குதுன்னு மொபைல் பார்த்தா மொபைல நோண்டிக்கிட்டே இருங்கிறாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்னா தருதலைகளாக சேர்ந்து கான்ஃபரன்ஸ் போடுதுங்கிறாங்க. வீட்ல இருந்து வேலை செஞ்சா நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், போய் உட்காருங்கிறாங்க. இப்ப நான் என்னதான் செய்யறது? ஏய், ஏன் இப்படி பைத்திய மாதிரி உட்கார்ந்து கிடக்குற? வெளியே போயிட்டு வரலாம் இல்ல? ம், ம். ஐ, டேய் ம். டேய், சும்மா இருக்க மாட்டேன். ஏன்? ஒயரை தொட்டா ஷாக் அடிக்கும். என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க, மத்தவங்களை எல்லாம் ஒன்னும் சொல்லிடாதீங்க. யாரடா சொல்ற? நான் மம்மி அக்கட சூடு. டேய், என்னடா இது? இதுக்கே ஷாக்கானா எப்படி? அவங்க ஹஸ்பண்ட் அங்க குளிச்சுட்டு இருக்காருல்ல. வருஷம் முழுக்க படிச்சு கிடக்க, அதுல ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்க. எவ்வளவு தேய்ச்சாலும் நுரையும் இல்ல, வாசமும் இல்ல. என்னத்த சோப்பு வச்சிருக்கானுங்க, டேஸ்ட் அதுக்கு மேல மண்ணு மாதிரி இருக்கு. சீ, மேடம் வந்தது வந்துட்டீங்க, கொஞ்சம் அந்த கண்டிஷனர் எடுத்து கொடுத்துட்டு போங்க. யாரும் பார்க்கல. மேடம் மேடம் யார் இது? மேடம் 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 இங்க இங்க இங்க. ஐயோ எலி. மேடம் மேடம், இந்த ஷாக்கிங்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, வெளியே வாங்குறதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நாங்கெல்லாம் என்னத்த சாப்பிடுறது? எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் போடுங்க. எனக்கு டபுள் சிக்கன் பேட்டி வச்சு சீஸ் ஃபீல்டு பர்கர் வேணும். அப்புறம் என் பொண்டாட்டிக்கு சீஸ் இல்லாம பர்கரு. கொழுப்ப பாத்தியா? ஆமா மேடம், மேஞ்சு மேஞ்சு கொழுப்பு அதிகமா வச்சு கிடக்கா. அதனாலதான் சீஸ் இல்லாத பர்கர். ஓகே, ஆர்டர் டெலிவர் ஆனோன்னு சொல்லுங்க. பாய். நான் இது ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன். இதை விட்டா எனக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. மாலினி, நான் இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லுங்க அண்ணா. அண்ணாவா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. டேய், இது செம்மையா இருக்குடா. இதை விட பெரிய உருட்டெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இதை நீயே உருட்டு. ஏன் மச்சா, பகல் கனவு கண்டா நிஜமாவே பழிக்குமா என்ன? அப்புகோஸ். எது, முட்டைக்கோசா? ஐயோ சாரிடா, உனக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதுல. அப்புகோஸ்னா கண்டிப்பான்னு அர்த்தம். சரி, அதை விடு. அப்படி என்ன கனவு கண்ட, இவ்வளோ ஆர்வமா கேக்குற? அதுவா, ஒரு பெரிய டிவி சேனல் ஷோல நீ வர மாதிரி கனவு கண்ட. வாவ், செம்மடா. அதுவும் நடக்கலாம், ஏன்னா எல்லா செலிபிரிட்டியும் ஒரு காலத்துல காமன் மேனா இருந்தவங்க தானே. டைட்டில் வின் பண்ணி கேஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லடா, 2 கேஸ் தான் கொடுத்தாங்க. கேஸா? அப்படி என்ன ஷோ அது? சொல்வதெல்லாம் உண்மை. அடிங்க. ஐயோ, முட்டிக்கிட்டு வருது. அம்மா, இப்பதான் கண்ணு தெரியுது. வா 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 வா, இப்படி வர பத்தியா? அப்ப இது கடல் தண்ணி இல்லையா? கருமோ கருமோ. டே நாயே, உனக்கு எத்தனை டைம் சொல்றது கனவுல டாய்லெட்டை பார்த்தா உச்சா போகாதன்னு? இருக்க. ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? இந்த பூனை மணிய வான் பண்ண கெத்தா மாசா டெரரா ஒரு வீடியோ செஞ்சு தர சொன்னேன், அது என்னாச்சு? ஏய், அதெல்லாம் எப்போ ரெடி அப்லோடும் பண்ணியாச்சு. ஓ கிரேட். இங்க காட்டு. டேய் பூனை மணி, this is for you. கிளம்புடா, இனி கலங்காத. வாயிடா, இனி பதுங்காத. செம்ம செம்ம. இதா உன போய் பாட்டு வரேன். டேய் மணி, என்ன அள்ளு விட்டுருச்சா? அண்ணா ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு? அண்ணா கேக்குதா? அண்ணா நான் உனக்கு அண்ணனா இல்ல நான் உனக்கு அண்ணனான்னு கேக்குறேன், சொல்லு. நானும் பாத்துட்டேன், ஏதோ 1 வயசு 2 வயசு வித்தியாசத்துக்கு அண்ணான்னு ஒன்னாங்கிறது. கடைசியில வீட்டுல 8 வயசு டிஃபரன்ஸ்ல கட்டி வைக்கிற ஒருத்தனை பார்த்து மாமா மச்சாங்கிறது. அப்போ நீங்க என்ன சிங்கிளா?
லவ்வ வீட்ல சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு குட் நியூஸோட வரேன்ட்டு போனவன் இப்போ 4வது பிள்ளைக்கு 5வது வளகாப்புன்னு சொல்லி வந்து நிக்கிறா. ஐயோ பாவம். என்ன ஐயோ பாவம், அவ வந்த நாள் தான் இப்படி புதருக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்க. புதருக்குள்ளையா? ஏன்? ஏன்னா அந்த வளகாப்புக்கு காரணமே நான் தான். என்ன பயபுல பழத்தை வச்சுட்டு தோலை நீட்டுது. சரி போட்டு வைப்போம். இது வரையா அப்படியே ஒரு போட்டோ. தோல் கொடுத்து தோழன் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்ட. அப்புறம் என்ன எடுத்துக்க. நான் இல்லாம எப்படி ஜூம் வச்சு நல்ல மாச டெரர் ஆயிடுங்க. நீங்க ஓசில நிக்கிறது இல்லாம ஓவசீனா போற. என்ன ஏதாவது புரியுதா? வெயிட் பண்ண, இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஓனருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த எலி எப்படி ஐயோ எலி வந்தது. தத்தம் போட்டு ஓனருக்கு காட்டி கொடுத்துறாரு. டே குண்டுரே, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன தைரியம் தான் எளிய கொள்ள ஐடியா கொடுக்குற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த யூடியூப் சேனலோட ஓனரே நான் தாண்டா. என்னை சுத்தி சாவற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் எங்க அம்மாக்கு இருக்க ஒரே பிரச்சனை, எப்போ முடி வெட்டுவ? ஏண்டி எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்கலையே, அப்ப நீ என்ன வேலை தான் பண்ணுவ? நான் தான் சமைக்கிறேன்ல. ஜகத்தாளத்தை பத்தியா இவளுக்கு? 3 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்ப 3 வேளை ஊத்தி இன்னும் முடிக்காம வச்சிருக்கா. இதுல சமைக்கிறாளாமா. ரொம்ப ஓவராத்தான் பேசுறீங்க. சிலிண்டர் இல்லாதனால சிக்கனமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடடா, இப்ப சிலிண்டர் இருந்துட்டா மட்டும் அப்படியே வகை வகையா செஞ்சு அடிக்கிருவேன். ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா பல ரசமா போட்டு தருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப கிடைக்கிறது என்னமோ பழைய ரசம் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.